எல்லாரும் சொல்லுவோமா? நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உம் சித்தம் நான் அறியணுமே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. அப்பா பார்த்து, உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உம் சித்தம் நான் செய்ய, உம் சித்தம் நான் செய்யணுமே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் முழு இருதயத்தோடு உம்மோடு நான், உம்மோடு நான் நடக்கணுமே, ஓ உம்மோடு நான் பழகணுமே, உம் சித்தம் நான் செய்யணுமே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. அப்பா பார்த்து, மழைக்காக மழைக்காக காத்திருக்கும் போல நான் காத்திருப்பேன், கீழ் காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பேன், மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். ஒரு கீழ்காற்று கீழ்காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பேன், மழையாக இறங்கணுமே, என்னை முற்றிலும் நனைக்கணுமே, மூற்றும் நனைக்கணுமே. சொல்லும், மழையாக மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. ஒவ்வொருவரும் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தினுடைய இரண்டாவது நாள் கர்த்தரை பார்த்து மழையாக இறங்கும் ஆண்டவரே, ஓ என்னை முற்றிலுமாக நனையும் ஆண்டவரே, எனக்கு நீர் என்ன நனைக்கணும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, மழையாக இறங்கணுமே. ஒவ்வொருவர் மேலும் இந்த இரண்டாவது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் ஆண்டவர் நம்மத்திலே இறங்கி நம்மை நனைக்கிறார். மழையாக இறங்கணுமே, என்னை மூற்றும் நனைக்கணுமே, என் அன்பே என் அன்பே என் உயிரே.
என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் அன்பே என் உயிரே. ஓ நினைவெல்லாம் நினைவெல்லாம் ஏகமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உண்மைதானே? இருதயத்தின் ஆழத்தில் நினைவெல்லாம் கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. இப்ப பார்த்து உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உம்மோடு நான் பழகணுமே. திரும்ப திரும்ப சொல்லும், உம்மோடு உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உம்மோடு நான் உம் சித்தம் நான் செய்யணுமே, உம் சித்தம் நான் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. உணர்ந்து சொல்லுவோம், என் அன்பே. ஓ என் அன்பே என் அன்பே என் உயிரே. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ்காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்து, ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி, மழையாக இன்றைக்கு இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா என்னை மூற்றும். கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாக, மிதந்து மிதந்து மகிழத்தக்கதாக மழையாக மழையாக ஒவ்வொருத்தரும் மழையாய் மழையாய் மழையாய். ஹல்லேலூயா. அவருடைய மழை நம்மை நனைக்கும் போது பலவீனங்கள் மாறி போகும், சுகவீனங்கள் மாறி போகும். ஒவ்வொருத்தருடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. மழையாக இறங்கணுமே, என்னை மூற்றும் நனைக்கணுமே. மழையாக இறங்கணுமே, என்னை மூற்றும் நனைக்கணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே. ஓ என் அன்பே என் உயிரே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே. ஓ என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். எல்லாருடைய கைய மேல உயர்த்தி, என் ஜீவனான. எஸ் 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 அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல தேவ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யட்டும். என் ஜீவனே நீங்க தான் ஆண்டவரே. ஜீவனான என் ஜீவனான என்னுடைய ஜீவனோடு கலந்து என் ஜீவனே நான் உம்மை துதிப்பேன். என் ஜீவனே நான் உம்மை துதிப்பேன். கையை உயர்த்தி, என் பலனான என் பலனான. ஓ ஹல்லேலூயா. ரித்த
தலரலம் ஷக்கரத்து நரரமர லித்தனே கரஷந்தரோ. ஓ என் பலனான இயேசு, என் பலனோடு கலந்து என் பலனே நான் உம்மை துதிப்பேன். என் பலனே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் எல்லாரும் கவனிங்கள். இந்த சவுத்து கன்னியாகுமரி பக்கத்திலே ஒரு ஊழியர் வந்து ஊழியம் செய்தார். அப்போ அந்த பட்டணத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வீட்டில் அப்படின்னா ஒரு கிறிஸ்தவன் நல்ல வேதத்தை அறிஞ்ச ஒருத்தருடைய வீட்டில் வந்து நாய் வளர்க்கக்கூடாது அப்படின்னு பிரசங்கம் பண்ணுவாங்க. நம்மை காக்கிறதுக்கு நம்ம தூதர்கள் நம்முடைய வீட்டை காத்துக்குவாங்க. கர்த்தர் காவாராயில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. ஆண்டவர் தான் நகரத்தை காக்கணும், அதனால வந்து நாயெல்லாம் வந்து நம்முடைய வீட்டை காக்க வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு உபதேசம் அங்கே இருக்குது. அவர் ஒரு பாஸ்டர். அப்போ இந்த உபதேசம் ஒருவேளை அப்படி இந்த சிபிஎம் திருச்சபையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யாருடைய ஒரு வீட்டில் வந்து நாய் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் வந்து ப்ரேயருக்கு கூட போக மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. முதல்ல நாயை கொடுத்துருங்க, இல்லைன்னா நாயை விற்றுருங்க, ஏன்னா நாய் இருக்கிற வீட்டில் வந்து ஆண்டவர் எதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி வரமாட்டாங்க. அப்போ இந்த பாஸ்டர் வந்து ஒரு நாள் வந்து காட்டுக்கு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது ஒரு சின்ன நாய்க்குட்டி ஒன்று இவருக்கு பின்னாடியே வந்திருக்குது. உடனே இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த நாய்க்குட்டியை வந்து துரத்திட்டே இருந்திருக்கிறாரு. அது வர 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 போ இங்கே என் கூட வரக்கூடாது, நான் உன்னை வளர்த்தக்கூடாது, நீ எதுக்கு ஏன் பின்னாடி வர, என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவர் வந்து அது பின்னாடி வந்து பல கிலோமீட்டர் வந்து அதை துரத்திருக்காரு. வேண்டாம், நீ வராத வராத வராது. ஆனால் அந்த நாய்க்குட்டி இவரை பின்னாடியே வந்திருக்குது. கடைசியில் இவர் வீடு வரைக்கும் வந்துருச்சு, வாசல் வரைக்கும் வந்துருச்சு. இவர் கொண்டு போய் குப்பத்தட்டி பக்கத்தில் விட்டு பார்க்குறாரு, கொண்டு போய் வெளியே விட்டு பார்க்குறாரு, எங்கேயுமே அது வந்து அது போகிற மாதிரி தெரில. கடைசியில் வேற வழியே இல்லாமல் அந்த நாயை வந்து பல ஆண்டுகளாக அது வளர்த்தி அது ஒரு செல்ல பிராணியாகவே அவருடைய வீட்டில் மாறிடுச்சு. அப்போ ஒரு ஊழியக்காரர் போகும்போது, நீங்கள் தான் நாயெல்லாம் வளர்த்துறது கூட ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்களே, எப்படி அப்படின்னு கேட்டால், பாஸ்டர் இதை துரத்தி எத்தனையோ துரத்துனேன், ஆனால் அதை என்னை விட்டு என்ன பண்ண மாட்டேங்குது, என்னை விட்டு போக மாட்டேங்குச்சு. இதை வளர்த்தணுன்ற ஒரு கட்டாயத்துக்குள்ள நான் வந்துட்டேன். ஆனால் இப்போ வந்து ரொம்ப என்னை நேசிக்கிறதுனால இது மேலே எனக்கு பாசம் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, கானானிய ஸ்திரீயை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஏம்மா உன் குடும்பத்தில் உங்க வம்சத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருமே சாபத்தை தலையில சுமந்த சன்னதி, அவ்வளவு சீக்கிரமா எல்லாம் உங்க மேல இருக்கிற சாபம் வந்து போயிட முடியாது, நீ போயிரு. இல்லை இல்லை இல்லை, கானானிய ஸ்திரீ கத்திக்கொண்டே பின்தடந்தாளம்மா. இல்ல ஆண்டவரே, ஒரு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு இரக்கம் செய்யணும் ஆண்டவரே. அந்த ஈடுபாடை பார்த்த உடனே, அந்த வார்த்தையை பார்த்த உடனே, சே எவ்வளவு ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட இவங்க போக மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா உடனே ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல செய்யறாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவரை தொடுகிற அளவிற்கு நமக்குள்ள பரிசுத்தம் இல்லாம இருக்கலாம். இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேர், நான் போய் எப்படி ஆண்டவரை தேடுறது, நான் போய் எப்படி ஜப குறிப்பெல்லாம் சொல்றது, எனக்குள்ள எந்த தகுதியும் இல்லையே, நான் பரிசுத்தமானா இல்லையே, பரிசுத்த வாட்டியா இல்லையே, நான் ஆண்டவர் என்னை தேடுவாரா, ஆண்டவர் என்னை பிடிப்பாரா அப்படின்னு பல சந்தேகங்கள் மத்தியில நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், யாரெல்லாம் வந்து இல்ல ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒளிய நான் உங்களை விட மாட்டேன்,
நீர் என்னை தூக்கி எடுத்தாலே ஒழிய நான் உண்மை விட மாட்டேன். உம்மிடத்துல திரளான மன்னிப்பு உண்டு, உம்மிடத்துல திரளான இரக்கம் உண்டு. நீங்க என்னை தூக்கி எடுத்துதான் ஆகணும். எனக்கு வேற எந்த நம்பிக்கையும் இல்லை, எனக்கு வேற எந்த வழியும் இல்லை. நீங்க எனக்கு வேணும்னு உறுதியாய், அதான் வேதம் சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் அவர்களை பூரண சமாதானத்துக்குள்ளே நடத்துவேன். சோ இன்றைக்கு இந்த 2வது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்துல நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம்னா, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள போகிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள போகிறோம். நீர் எங்களுக்கு வேண்டும், நீர் எங்களுக்கு தேவை, நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், நீர் உம்முடைய கரத்தை எங்கள் மேல் வைக்க வேண்டும். உமக்கு பின்பாக நாங்கள் செல்லுவோம். ஆமேன். எங்களுடைய பலவீனங்கள் எங்களுக்கு இருக்குது ஆண்டவரே, எங்களுக்கு நிறைய விழுகை எங்களுக்குள்ள இருக்கு ஆண்டவரே. ஆனாலும் உங்களை நாங்க விடுறது மாதிரி இல்லை ஆண்டவரே. ஆமேன். சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் முழு இருதயத்தோடு கைகள் அப்படியே மேல உயர்த்தி ஓ ஹalleluya, உங்களை நாங்க விட மாட்டோம் ஆண்டவரே. மழையாக இறங்கணுமே, என்னை மூவம் நனைக்கணுமே. சொல்லு, மழையாக மழையாக இறங்கணுமே, என்னை மூடும் நனைக்கணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிர். முடிஞ்சவங்க கைய மேல உயர்த்தி மழைக்காக அப்பா பார்த்து சொல்லுங்க, காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ்காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார். சொல்லுவோம், மழைக்காக காத்திருக்கும், மழைக்காக. இயேசுவே, ஒரு பயிர் எப்படி காத்திருக்குமோ அப்படி நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு காலை வேளையில காத்திருக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஓ கீழ்காற்று கீழ்காற்று வீசுமென்று ஆவலுடன் எல்லாருடைய கைய மேல உயர்த்தி மழையாக மழையா. எஸ் 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 எஸ். நிறைய பேர் மேல கண்ணுக்கு தெரியா உலாவுகிற கர்த்தர் முழு பலத்தோட கேளு. எஸ், இருக்கிற இடங்களில் கர்த்தருடைய மகிமை இறங்குறத நான் பார்க்கிறேன். இந்த 2வது நாள் கர்த்தர் அநேகரை நனைக்கிறார். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை கர்த்தருடைய அந்த மழை ஊற்றப்படும் போது பாவங்கள் கரைந்து போகிறது, பலவீனங்கள் கரைந்து போகிறது, மனதிலே பலன் உண்டாகிறது. இயேசுவே, இந்த காலை வேளையில மழையாக இறங்கணுமே. என்னை திரும்ப திரும்ப ஆண்டவரிடத்துல கேளுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா கேளுங்க பார்க்கலாம். மழையாக மழையாக நனைக்கணுமே, என் அன்பே உயிரே, என் அன்பே உயிரே, என் அன்பே என் உயிரே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறான்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை, நீரின்றி வாழ்வே இல்லை. ஓ, உந்தனின்
ஒருவருக்கே புகழுமேன்மையோ ஒருவருக்கே. நேசப்பாட்டு பாட போற ஏசையா கூட, பாசப்பாட்டு பாட போற ஏசையா கூட, உணர்ந்து நேசப்பாட்டு பாட போற ஏசையா கூட, பாசப்பாட்டு ஏசையா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே என் இயேசுவே என் அன்பே என் ஆருயிரே, இயேசுவே என் இயேசுவே என் அன்பே என் ஆருயிரே. உம்மில் நான் என்னை மறந்தேனே, உம்மில் நான் என்னை மறந்தேனே, ஓ உம்மில் நான் என்னை மறந்தேனே. இப்ப சொல்லும் மழையாக மழையாக இறங்கணுமே, என்னை முற்றும் நானே நானை. இந்த வார்த்தையை சொல்ல 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 கர்த்தர் இந்த இரண்டாவது நாள் அநேகரை தொடர் அநேகரை ஆசீர்வதிக்கும். ஓ ஹalleluya ஹalleluya ஜீசஸ். ஓ மழையாக மழையா அப்பா, மழையாக இறங்கும் போது தேவைகள் சந்திக்கப்படுமே ஆண்டவரே. நீர் மழையாக இறங்குவீரேனால் எங்கள் பாத்திரம் நிரம்பி வழி, எங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பும். ஹalleluya. இந்த காலை வேளையில வாரும் ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கேளு. நானை காணுமே என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. அவர் இறங்கினால் போதும், அவர் மழையாய் நம்மை நனைத்தால் போதும், நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் மாறும். ஹalleluya. ஒரு மிகப்பெரிய இந்த சிஎஸ்ஐ திருச்சபையை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு நபர் தன்னுடைய மகனை பேங்க் மேனேஜர் ஆக்கணும் அப்படின்னு சின்ன வயசுலேயே அவருக்கு ஒரு எண்ணம். தன்னுடைய பிள்ளை வளரும் போது சொல்லி சொல்லி வளர்த்து வராமா, நீ மேக்ஸில் வீக்காக இருக்கக்கூடாதுடா, நீ எதில் மார்க்கு குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, மேக்ஸில் நல்ல மார்க் எடுத்துரு. ஏன் அப்படின்னா, உன்னை நான் ஒரு பேங்க் மேனேஜர் ஆக்கணும், உன்னை நான் ஒரு பேங்க் மேனேஜர் ஆக்கணும். இப்படி சின்ன வயதுலேருந்தே அவருக்குள்ள அந்த விஷனை கொண்டு போகிறதுக்காக நிறைய பிரயாசப்பட்டிருக்கிறார். அவர் வளர்ந்தார், இப்போ காலேஜ் முடிச்சிட்டாரு. ஆனால் அதுக்குள்ள இந்த பையன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டார், முழுக்க ஞானஸ்நானம் பெற்றார், ஒரு நல்ல ஆவிக்குரிய திருச்சபையோட போய் அங்கத்தினர் ஆயிட்டாரு. அதனால இவருக்கு பேங்க் மேனேஜர் ஆகிற ஆசையை விட்டுட்டு ஊழியம் செய்யணுன்ற ஆசை வந்துருச்சு. கர்த்தருக்காக நம்ம ஊழியம் செய்யணும் அப்படின்னு. அவங்க அப்பா கிறிஸ்தவர் தான், ஆண்டவரை ரொம்ப ஏற்றுக்கொண்டவர் தான், சர்ச்சில் முக்கியமான பர்சன் தான். ஆனால் அவர் ஒரே அடியாக சொல்லிட்டார், இல்லை நான் உன்னை பாஸ்டர் உத்தியோகத்துக்கு நான் உன்னை படிக்க வைக்கவே இல்லை, நீ எனக்கு ஒரு பேங்க் மேனேஜர் ஆகியே காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்பாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு தெரில, எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரில. அந்த தடுமாற்றத்தோடே இருக்கும்போது திடீரென்று ஒரு நாள் அவருடைய கிராமத்தில் இருக்கிற ஒரு அம்மா குழாயில் தண்ணி பிடிக்க வந்த அம்மா திடீர்னு ஆடிட்டே இவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஐயோ எரியுது 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 அப்படின்னு சொல்லி மண்ணை வாரி போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்த உடனே இந்த தகப்பனார் போவலியே எதுக்கு வீட்டுக்குள்ளே வர ஆடிட்டே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்தும் போது இந்த வாலிப பையன் மட்டும் வீட்டை விட்டு வெளியே ஏன்ப்பா அவங்கள துரத்துறீங்க அப்படின்னு சொல்ல அந்த லேடி சொல்லுதாமா, ஐயோ எரியுது எரியுது எரியுதுன்னு. உடனே இவர் சொன்னாராமா, இந்த வாலிப பையன் இயேசுவின் நாமத்துல முழங்கால் போடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த லேடி முழங்கால் போட்டுச்சாமா.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த லேடிக்குள்ள இருக்கிற பிசாசை இப்போ வெளியே போ அப்படின்னு சொன்னா, அது அந்த லேடியை அலக்கழிச்சிட்டு நான் போறேன் நான் போறேன் நான் போறேன்னு சொல்லி அப்படியே போயிருச்சு அந்த பிசாசு. இந்த அம்மா எழும்பி நின்று சொன்னாங்களாமா, பாஸ்டர் அந்த பிரதரை பார்த்து, 18 வருஷமா நான் இந்த பிசாசோட போராடுறேன், 18 வருஷமா இது எனக்குள்ள குடிகொண்டு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உங்க மூலமா எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரு, நீங்க தான் எனக்கு ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லிச்சாமா. அந்த தகப்பனார் அந்த பையனை பார்த்து சொன்னாராமா, நீ பேங்க் மேனேஜர் இல்ல, நீ ஊழியக்காரன் ஆகிற சகல தகுதியையும் கர்த்தர் உனக்குள்ள வச்சிருக்கிறாரு, நீ ஊழியத்துக்காக போயிரு, நான் உன்னை மனப்பூர்வமா ஊழியத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்னாராமா. இன்றைக்கு அவர் பெரிய ஒரு தேவ மனுஷனா இருக்கிறாரு. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அவர் மட்டும் மழையா இறங்கிட்டாருன்னா, அவர் மட்டும் பனியா இறங்கிட்டாருன்னா, நம்ம கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். நம்ம சாதாரணமானவர்கள் தான், நம்ம சரீரம் சாதாரணமானது தான். ஆனா ஆண்டவருடைய மகிமை உங்களுக்குள்ள ஊற்றப்படும் போது நமக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய ஆயுதம் வந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய சகல பலத்தையும் சகல தைரியத்தையும் ஆண்டவர் நமக்குள்ளே வைப்பார். அதனால இந்த 2வது நாள் நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்துல என்ன ஜெபிக்கணும் அப்படின்னா, என் மேல மழையா இறங்குங்க ஆண்டவரே, என் மேல பனியா இறங்குங்கப்பா, எனக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நான் பலன் அடைவேன். சிம்சோனுக்கு முன்பாக எவ்வளோ பெரிய ஆயுதங்கள் நின்றாலும் அந்த ஆயுதத்துக்கெல்லாம் அவன் பயப்படல. காரணம் என்னன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல இறங்கும் போது அவனுக்கு முன்பாக இருக்கிற ஆயுதம் அப்படி ஒன்றும் இல்லாம முறிஞ்சு விழுந்துச்சு. அவனை கட்டப்பட்ட கயிறு அப்படியே நெருப்பு பட்டது போல அப்படியே தெரித்து விட்டது. அவன் கூடார ஆணியை பித்து கொண்டு வந்தான். ஆவியானவர் மட்டும் உங்களுக்குள்ள இறங்கிட்டார்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு புது பலன் வரும், ஒரு புது தெம்பு வரும், ஒரு புது நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும், வாழலான்ற ஆசை உங்களுக்குள்ள வரும், நிக்கலான்ற ஒரு ஆசை உங்களுக்குள்ள வரும். இன்னும் சொல்ல போறேன், நீங்க நிறைய முடிவுகளை எடுக்கிறீங்க பார்க்கலாமே, அந்த முயற்சி எடுக்கிறதுக்கே உங்களுக்கு அப்பதான் தோணும் அவர் இறங்கணும். சோ இன்னைக்கு இந்த 2வது நாள் எல்லாருமே சொல்ல போறோம், என் மேல மழையா இறங்குங்க. நீங்க எத்தனை பேர் கூப்பிடுறீங்களோ உங்களை அறியாமலே கர்த்தர் அப்படியே நிரப்புவார், உங்களை அப்படியே இந்த காலை வேளையில அப்படியே காற்றை போல இறங்குவார். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த பாட்டை இன்னொரு விஷயம் கூட பாடி நம்ம எல்லாரும் வார்த்தைக்கு நேராய் கடந்து போறோம். கைகள் அப்படியே மேல உயர்த்தி ஹல்லேலூயா. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீர் ஒருவர் ஆண்டவரே, நீர் ஒருவர், நீர் ஒருவர், நீர் ஒருவர், நீர் ஒருவர், நீர் ஒருவர். ஓ நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. இப்ப அப்பா பார்த்து சொல்லும், உம்மோடு நான் நடக்கணுமே இயேசுவே, உம்மோடு நான் பழகணுமே, உம் சித்தம் நான் செய்யணுமே, உம் சித்தம் நான். என் அன்பே உயிரே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே உயிரே, என் அன்பே என். ஒரு விஷயம் கூட 2 கரங்களை மேல உயர்த்தி, உம்மோடு உம்மோடு நான் நடக்கணுமே. ஐயரே ஐயரே, உம்மோடு நான் பாழ. அப்பா அப்பா அப்பா, அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்பா, நான் செய்யணுமே. என் அன்பே என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. அப்பா பார்த்து மழைக்காக மாலைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ்காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்தீ
இருப்பேன் மழையாக. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லி கேளு. ஆண்டவரே ஆண்டவரே அப்பரே மழையா 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 இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு, அப்பா இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை நிறைவேற்று. மழையா மழையா மழையாக மழையா இறங்குவான் இறங்குவான் இறங்குவான். ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, ஏசப்பாட்ட பேசுறவங்க பேசுங்க, பாடுறவங்க இந்த பாட்டை பாடிட்டே இருங்க. அப்பா அப்பா என் மேல இறங்க ஆண்டவரே, மழையா இறங்குங்கப்பா, அக்கினியா இறங்குங்கப்பா, மேக ஸ்தம்பமா இறங்குங்கப்பா. நீர் எனக்குள்ளே வந்தால் வனாந்தரம் மாற்றப்படும். நீர் எனக்குள்ளே வந்தால் ஒரு தைரியம் வரும். நீங்க எனக்குள்ள வந்தால் நான் திட்டங்களை போடுவேன். நாளை வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே, எனக்குள்ள வாங்க ஆண்டவரே, இந்த மண்ணான சரீரத்துல வாங்க ஆண்டவரே, ஓ இந்த அற்பமான சரீரத்துல வாங்க ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில வாங்க ஆண்டவரே, இந்த தேவையில வாங்க ஆண்டவரே, இந்த பிரச்சனையில வாங்கப்பா 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 வாங்கப்பா. நீர் எனக்கு வேண்டும், நீர் எனக்கு வேண்டும். உங்களை நான் விட மாட்டேன், உங்களை நான் விட மாட்டேன். நீர் எனக்குள்ள அக்னியா இறங்கணும், நீர் எனக்குள்ள மகிமையா இறங்கணும். ஓ ரம்தனர சக்கர லொத்தரம் கரம் தேனர லிக்கர சேத்தர ரப்தனர லிக்கர தேனர லோரம் தரரே கல சேகர. இறங்கும் 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 இறங்கும். மழையாய் மழையாய் அக்கினியாய் அக்கினியாய் பெரும் காற்றாய் பெரும் காற்றாய் வெலம் வெலமாய் இறங்கும். என்னை மோ நானை உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாற்றப்படும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாற்றப்படும். இந்த 21 நாட்களும் எந்தெந்த காரியத்திற்காக எல்லாம் என் பிள்ளைங்க ஜெபம் வைக்கிறார்களோ, எந்த விண்ணப்பம் எல்லாம் உங்க சமூகத்திலே வைக்கப்படுகிறதோ, அந்த விண்ணப்பத்திற்கு உங்கள் செவிகள் சாய்த்ததாய், உங்க கண்கள் கண்டதா இருக்கட்டும். ஆண்டவரே எங்களோடு நீ பேசும். உங்க வார்த்தைக்காக நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். இந்த 2வது நாளிலே இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் நம் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே கிருபைகளுக்காய் காத்திருக்கிறது பெரிய சந்தோஷம். இதற்கு ஆண்டவர் பெரிய பலனை கர்த்தர் தருவார். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன வைத்திருக்கிறார் என்றால் அவர் கணக்கு வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். விசேஷமாக இந்த 21 நாட்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே வார்த்தைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த நெகேமியா என்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்து ஆண்டவர் என்னோடு பேசும்படியாய் எனக்கு வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருந்தார். நேற்றைய தினத்திலே நம்ம முதல் நாள் ஆரம்பித்தோம். நேற்றைய தினத்திலே அந்த நெகேமியாவை குறித்த அவனுடைய முதல் காரியத்தை நாம் எல்லாரும் தியானித்தோம். அவனுக்குள்ளே இருந்த குவாலிட்டி, அவனுக்குள்ளே இருந்த தன்மை, அவன் என்ன செய்தான் அப்படிங்கிறதை குறித்து நேற்றைய தினத்திலே நம்ம அதை தியானித்தோம். அது நம்முடைய கம் டு கம்ஃபர்ட் யூடியூப் சேனலில் அது இருக்கும். நீங்கள் தேவைப்படுகிறவர்கள், கலந்து கொள்ளாதவர்கள் அந்த காரியத்தில் நீங்கள் திரும்ப ஒரு டைம் அதில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். வேதத்திலே மிக மிக முக்கியமான ஒரு நபர் இந்த நெகேமியா. இந்த நெகேமியா அவனுடைய கையிலே ஆண்டவர் ஒரு பணி அவன் கையில் கொடுக்கல, நீ செய் அப்படின்னு எல்லாம் கொடுக்கல. ஆனால் ஆண்டவருடைய குமுறல், ஆண்டவருடைய இருதயத்தினுடைய வாஞ்சியை அறிந்து இவனே அதை தேர்ந்தெடுத்து, இல்லை நான் உங்களுக்காக செய்யணும் ஆண்டவரே, ஏதாவது எனக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்கள் எனக்கு இருக்கலாம், பெரிய போஸ்டிங்கில் நான் இருக்கலாம், ஆனால் எல்லாத்தையுமே அவன் துறந்து எல்லாத்தையுமே தள்ளி ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறான்.
தன்னுடைய தேசத்தின் மேல அவனுக்கு ஒரு பெரிய மனதுருக்கம் வருகிறது. ஐயோ, என் தேசம் பாழாய் கிடக்கிறதே, எப்படி இருந்த என்னுடைய தேசம், மதில்கள் எல்லாம் கட்டப்பட்டு வாசல்கள் எல்லாம் வைக்கப்பட்டு யாருமே உள்ளே நுழைய முடியாமல் அவ்வளவு சேஃப்டியா ஒரு செக்யூரிட்டியா இருந்த அந்த பட்டணம் இப்போ மதில் சுவரெல்லாம் இடிக்கப்பட்டு அந்த வாசல்கள் எல்லாம் அக்னியாய் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிற அந்த செய்தியை கேட்ட உடனே அவன் நேரடியா கூட போய் பார்க்கல. அந்த செய்தியை கேட்ட உடனே அவனுக்குள்ளே ஒரு பெரிய விருப்பம் வருது. இல்ல ஆண்டவரே, நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய ஓட்டத்தை ஆரம்பிக்கிறான். ஆனால் அவனுடைய ஓட்டத்திலே பல பல பிரச்சனைகள், ஒன்று இரண்டு அல்ல, பல சூழ்நிலைகளை அவன் சந்தித்துக் கொண்டே இருக்கிறான். ஆனா எல்லா சூழ்நிலைகளையும் அவன் ஜெயிச்சு தாண்டி அவமானங்கள், நிந்தைகள், சொந்த ஜனங்களாலே வந்தது, இன்னும் நிறைய சோர்வுகள், பலவீனங்கள், எல்லாவற்றையும் அவன் தாண்டி அவன் எடுத்த வேலையை கடைசி வரைக்கும் அவன் பண்ணி முடிச்சு அதை பிரதிஷ்டை பண்ணனா அப்படின்னு வேதம் சொல்லுது. எல்லாருடைய கண்ணீரையும் அந்த பிரதிஷ்டை பண்ற அன்னைக்கு அப்படியே தாரத்தாரையா கண்ணீர் ஊற்றுது. ஐயோ, எப்படி கிடந்த எங்களுடைய பட்டணம், எப்படி கிடந்த எங்களுடைய தேசம். அப்பதான் அவன் சொல்றான், இல்ல இன்னைக்கு அழ வேண்டிய நாள் அல்ல, இன்னைக்கு கண்ணீர் வடிக்க வேண்டிய நாள் அல்ல, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறதா உங்க பலன், நீங்க எல்லாம் மகிழ்ச்சியாகுங்க, நீங்க எல்லாம் சந்தோஷப்படுங்க அப்படின்னு அந்த அந்த காரியத்தை தன்னுடைய கையில கொடுத்திருக்கிற அந்த லட்சியத்தை, அந்த லக்க அவ்வளோ அழகா அவன் பினிஷ் பண்ணான். அப்போ ஒரு வெற்றியுள்ள ஒரு தலைவன், ஒரு வெற்றியுள்ள தலைவி கண்டிப்பா இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்க ஆராய்ஞ்சே ஆகணும். இந்த மனுஷனை குறித்து தெரிஞ்சே ஆகணும். எப்படி இவனால பண்ண முடிஞ்சிருச்சு? ஒரு அவனுடைய கையில எதுவுமே இல்லை, ஆனா அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை அவன் எவ்வளோ ஈஸியா ரொம்ப அழகா அதை பண்ணி முடிச்சானே. அவன் கடந்து வந்த பாதைகளை தான் நம்ம இந்த 21 நாட்கள்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்பர் 1, முதலாவதாக நம்ம நேற்றைய தினத்துல என்ன தியானிச்சோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இவனுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பெரிய திட்டத்தை, ஒரு பெரிய தீர்மானத்தை அவன் ஜெயிக்கிறதற்கு அவன் ஒரு ஜெப மனுஷனா அவன் இருந்தான். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போ நீங்க ஒரு ஜெப மனுஷனா, ஒரு ஜெப மனுஷியா மாறுறீங்களோ அப்பதான் கர்த்தருடைய கையிலே கர்த்தர் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த லக்க உங்களால நிறைவேற்ற முடியும். ஒவ்வொருவரும் ஜெப மனுஷனா மாறணும், ஜெப மனுஷியா மாறணும். இந்த தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாத்தீங்க அப்படின்னா, நெகேமியா ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும், அது நேற்றைய தினத்துல நம்ம தியானிச்சோம், ஒவ்வொரு சந்தா, ஒவ்வொரு இடமா அப்படியே தேவைப்படும் போதெல்லாம், அதான் டைம் இல்லைன்னா கூட ஜெபிக்கிறதுக்கு டைம் இல்லை, உடனே முடிவெடுக்க வேணும். ஆனா அப்ப கூட சைட்ல போய் ஜெபம் பண்ணா அவன் ஜெபம் பண்ணாம எதுவும் செய்யல. அவன் ஏறக்குறைய அவன் ஜெப மனிதனாகவே மாறிவிட்டான். அவனுக்குள்ள ஜெபம்ன்ற ஒரு ஸ்பிரிட் அவனுக்குள்ள குடிகொண்டிருச்சு. அவ்வளவுதான். வீணையே விழியுங்கள், சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலமே விழித்திருப்பேன் என்று தாவீது சொன்னது போல, நான் காலையிலே எழும்பும் போது உம்முடைய சாயலால் திருப்தி ஆகிறேன் அப்படின்னு தாவீது சொன்னது போல, அவன் ஏறக்குறைய ஒரு ஜெப மனுஷனாவே மாறிட்டான். யார் வெற்றி அடைய முடியும்? யார் தன்னுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற லக்க அடைய முடியும்? யார் ஒரு வெற்றியுள்ள தலைவன், தலைவி அப்படின்னா ஒரு ஜெப மனுஷன், ஒரு ஜெப மனுஷி. நீங்க ஜெப வீராங்கனைகளா இருக்கிறது ஒரு பக்கம், ஜெப வீரர்களா இருக்கிறது ஒரு பக்கம். ஆனா இவன் நெகேமியா எப்படின்னா, அவன் ஜெப மனுஷனாவே இருந்தான். அவன் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஓடுற ஒவ்வொரு ரத்தத்திலையும் ஜபம் 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 அப்படின்னு எழுதியிருந்து. ஸோ ஜெபிக்கிறவன் சோர்ந்து போகவே முடியாது. அதனால எல்லாருமே எப்படி மாறணும் அப்படின்னா, ஜப மனுஷனா மாறணும் அப்படின்றதை நேற்றைக்கு தியானித்து கொண்டிருக்கும் போது, அவன் செய்த ஜபத்திலேயே ஒரு மிக முக்கியமான ஒரு ஜபத்தை குறித்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினார். அந்த காரியத்தை தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வசனத்தை எடுத்து வாசிக்க போறோம். நெகேமியாவின் புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 2வது வசனம். என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீதியா இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும், எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை
கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியானாகிய இஸ்ரவேலின் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேலின் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற உம்முடைய அடியானுடைய ஜெபத்தை கேட்டதற்கு உம்முடைய செவிகள் கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். ஆமென் சொல்லுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நெகேமியாவுடைய ஜெபம், இவன் ஒரு ஜெபம் மனிதனா இருந்தான். சோ இவனுடைய ஃபர்ஸ்ட் ஜெபம் என்ன அப்படின்னா, அந்த பிரச்சனையினுடைய காரணத்தை அவன் கண்டுபிடிக்கிறான், தேடுறான். ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை எங்களுக்கு வந்துருச்சு? ஆண்டவர் இவர்களை மிகவும் அதிகமாய் நேசித்தார். ஆண்டவர் சொல்றாரு, நீ கானான் தேசத்துல தான் நீ குடியிருந்த, ஆனா நீ கானான் தேசத்துல குடியிருந்தாலும் உன்னுடைய தகப்பன் எத்தன், இன்னொன்னு உன்னுடைய தாய் ஏத்தித்தி. அப்படின்னா அந்த தேசத்துல இருக்கிற கொடுமையானவங்க தான் உனக்கு அம்மாவும் உனக்கு அப்பாவுமா இருந்தாங்க. ஜெனரேஷன் அப்படியே சேஞ்ச் ஆயிருச்சு. நீ பிறந்தது முதற்கொண்டு உன்மேல் நான் வைத்த அன்பெல்லாம் கடந்து போய் நீ என்னை விட்டு தூரம் போனாய். உன்னுடைய தொப்புள் கொடி அறுக்கப்படல. நீ சரியா ஆண்டவரோட இல்லை, நீ ரத்தத்துல கிடக்கிற உன்னை எடுத்து உன்னை அழகுபடுத்துவதற்கு, உன்னை கிளீன் பண்றதுக்கு கூட யாரும் இல்லை. ஆனா அப்படி ரத்தத்துல கிடந்த உன்னை நான் எடுத்து, நான் என்னுடைய கைகளினால் உன்னை கழுவி உன்னை சுத்தப்படுத்தி உனக்கு அழக கொடுத்து, நீ எட்டாத உயரத்துல உன்னை நான் கொண்டு போய் வச்சேன், உன்னை அழகுபடுத்தினேன். ஆனா நீ உன் அழகுல நீ மேன்மை பாராட்டினாய். நீ உன்னுடைய அழகுல மேன்மை பாராட்டுறதுனால அதுல இருந்து நீ கீழே விழுந்துட்ட. இப்போ நான் உனக்காக எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அதே போல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலத்துல அப்படிதான். அவர்கள் வேற்று மனிதரா இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை எடுத்து அவர்களை பயன்படுத்தி அவங்களை ஒரு நல்ல நிலைமையில கொண்டு வச்சாரு. கர்த்தர் மாறாத வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. நான் உன்னை அழிக்க மாட்டேன், நான் உன்னை அப்படி செய்ய மாட்டேன். ஆனா திடீரென்று ஆண்டவர் அந்நியருடைய கையிலே ஜனங்களை ஒப்பு கொடுத்ததுனாலதான் இந்த அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. ஒரு ப்ராஜெக்ட, ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய ஜெபம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த சூழ்நிலைக்கு வந்தது யார், இந்த சூழ்நிலைக்கு தள்ளுனது யார்? அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, என் தாயும் தகப்பனும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். முன்னோர்கள் பாவம் செய்தார்கள். எங்க அப்பா பாவம் செஞ்சாரு ஆண்டவரே, எங்க அம்மா பாவம் செஞ்சாரு. நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் நான் அல்ல. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஜெபம் பண்றேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அப்படி வரக்கூடாது. கர்த்தருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட உங்களுக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாது. ஆனா ஏன் வருது அப்படின்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையிலே முன்னோர்களுடைய சாபங்கள், முன்னோர்களுடைய அக்கிரமங்கள், முன்னோர்களுடைய அவர்கள் செய்த காரியங்கள் அப்படியே பின் சந்ததியை தொடர்ந்துட்டே இருக்குது. நாங்க இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, ஆண்டவரே எங்களுடைய தாயும் தகப்பனும் செய்த பாவம். அதனால ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் என்ன ஜெபம் பண்றான் அப்படின்னா, எங்க அம்மா அப்பா செஞ்ச பாவத்தை நீங்க மன்னிக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றான். சோ இன்றைக்கு நம்ம இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல எல்லாரும் ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய முன்னோர்களுடைய எந்த ஆபத்துகளும், முன்னோர்களுடைய எந்த சாபங்களும் நம்மை தொற்றவே கூடாது. அதற்காக ஒவ்வொருத்தரும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கணும். நம்ம அப்பா எப்படி இருந்தாருன்னு நமக்கு தெரியாது, நம்ம அம்மா எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் 4 தலைமுறை 5 தலைமுறை மட்டும் நியாயம் விசாரிக்கிறவர். பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய அக்கிரமத்தை தலைமுறைக்கும் கேட்கிற கர்த்தர். ஆண்டவர் அப்படியெல்லாம் அதெல்லாம் தலைமுறை சாபங்கள். நிறைய பேருடைய தலையின் மேல இந்த தலைமுறை சாபம்ன்ற ஒண்ணு இருக்குது. திடீர்னு பாத்தீங்கன்னா அப்பாவுடைய வியாதி, அம்மாவுடைய வியாதி, அதெல்லாம் பின்தொடருது. அம்மாவுடைய கடன், அப்பாவுடைய கடன், அம்மா வீட்டில் இருக்கிற சண்டை, அப்பா வீட்டில் இருக்கிற சண்டை. ஏன் எனக்கு மட்டும் வரணும்? நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டானே, நான் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனே, நான் தான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேனே, அப்போ எங்க அப்பாவுடைய சாபம் ஏன் எனக்கு வரும், எங்க அம்மாவுடைய சாபம் ஏன் வரும் அப்படின்னா, அவங்க கொடுத்த பணத்துல தான் நீங்க வாழ்ந்தீங்க, அந்த பணத்துல தான் நீங்க படிச்சீங்க, அந்த பணத்துல தான் உங்க சரீரத்திற்கு தேவையான சகல பலனும் கிடைச்சது. சோ அவர்களுடைய ரத்தம் உங்களுக்குள்ள இருக்குது, அவர்களுடைய பணம் உங்களுக்குள்ள இருக்குது. அதை உங்களால அதை உடைக்கவே முடியாது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து உங்க அப்பா தான் உங்களை வளர்த்தினாரு, உங்க அம்மா தான் வளர்த்தினாங்க. அவர்களுடைய அநீதியத்தின் கூல், அவர்களுடைய சாபத்தினுடைய காரியத்தினாலதான் நம்ம ஏதோ ஒரு விதத்துல அப்படியே டச் ஆயிருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருவரும்
நம்முடைய தாயும் தகப்பனும் செய்த அக்கிரமத்திற்காக நம்ம அப்படி என்ன பண்ணணும்னா மன்னிப்பு கர்த்தரிடத்துல கேட்கணும். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எங்க தகப்பனார் செய்த தீமையை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எங்க தாயார் செய்த தீமையை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அவங்க உமக்கு விரோதமாய் பண்ணின பாவம், அவர்கள் விக்கிரகத்துக்கு முன்னாடி நின்னது, அவர்கள் செய்வனைக்காரர்களை தேடி போனது, அவர்கள் தவறான பழக்க வழக்கத்திலே இருந்தது, அவர்கள் ஏழைகளை கொடுமை பண்ணினது. இப்படி சொல்ல போனா சில பெற்றோர்கள் நம்முடைய கண்களுடைய பார்வைக்கு நல்லவங்களா தெரிவாங்க, ஆனா ஏகப்பட்ட சாபத்தை சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. அதான் உங்களுக்கும் நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க எதையுமே சம்பாரிச்சு வைக்கலன்னா கூட பரவாயில்ல, பணம் சம்பாரிச்சு வைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா உங்க பிள்ளைகளுக்காக சாபத்தை சம்பாரிச்சு வச்சிடாதீங்க. ஏன்னா உங்களுடைய காரியத்தை கர்த்தர் பிள்ளைகளிடத்துல கேட்பாரு. அதனால அம்மா அப்பா ஆயிருக்கிற ஒவ்வொருத்தரும் ரொம்ப கவனமா இருக்கணும். பிள்ளைகளுக்கு எதுவுமே கொடுக்கலனாலும் உங்க பேர்ல எந்த குற்றமும் இருக்கக்கூடாது, சாபம் இருக்கக்கூடாது, இன்னொரு காரியம் எதுவும் உங்களை தொற்றவே கூடாது. அதனால எல்லாருமே இன்னைக்கு இந்த 2வது நாள் கர்த்தரிடத்துல இந்த நெகேமியாவை போல எதுக்கு ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே என் பிதாக்கள் செய்த, என் தகப்பனும் தாயும் செய்த பாவத்தை நீ மன்னிக்க வேண்டும். ஆனா நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன்ல இருந்தா அவன் தானே தப்பு பண்ணா, அவங்க தானே தப்பு பண்ணாங்க, எங்கிட்ட ஆண்டவரை கேட்குறீங்க, அவங்கள்ட்ட கேட்க வேண்டியதானே, நீங்க அவங்கள அடிச்சுக்க வேண்டியதானே, அவங்கள கொண்டுற வேண்டியதானே, நான் இதுல ஒரு பங்கும் இல்லைல்ல, நான் பிறந்ததுல இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனே, நான் உம்முடைய பிள்ளையா தானே வாழ்றேன் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். ஆனா அப்படி கேள்வி கேட்கிற எல்லாருக்குமே இந்த வார்த்தைகள் ஒரு காரியமாய் மாறட்டும். இல்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்டிப்பா அதற்காக மனம் வருந்தி, ஆண்டவர் அது எவ்வளவு பெரிய கொடுமையா இருந்தாலும் எங்களை தயவா எங்க தகப்பனை தாயை மன்னிச்சிருங்க, அவர்களுடைய சாபங்கள் அவர்களுடைய கட்டுகள் எங்களை தொற்றவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. நான் உங்க ரத்தத்தினால மீட்கப்பட்டேன், உங்க ரத்தம் எனக்கு வேணும், உங்க உயிர் எனக்கு வேணும், உங்க ஆகாரம் எனக்கு வேணும், நீங்க உங்க பிள்ளையா மாத்துங்க. நான் இன்றிலிருந்து இந்த முழங்கால் யுத்தத்திலிருந்து என் தாயும் தகப்பனுடைய சாபத்திலிருந்து நான் வேறு பிரிக்கப்படுறேன். சிலருக்கு பல ஜெனரேஷனா வருது அந்த வியாதி. பாருங்க, தாத்தாவுக்கு இருந்தது, அம்மாவுக்கு இருந்தது, அப்பாவுக்கு இருந்தது, அதுக்கப்புறம் இவங்களுக்கு இவங்க பிள்ளைகளுக்கு அப்படியே கண்டினியூ ஆகுது. கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த ஜீன், அந்த முன்னோர்கள். டாக்டர்கள் கூட இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே கேட்குறாங்க, ஒரு சுகர் இருக்கு டாக்டர் அப்படின்னு கேட்டால் உடனே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்க அம்மாவுக்கு சுகர் இருக்கா, அப்புறம் உங்க தாத்தாவுக்கு சுகர் இருக்கா, ஏதாவது ஒண்ணுன்னா உடனே அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உடனே அவங்க ஒரு கணிப்பை சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அப்பாவுக்கு இருக்கலாங்க, அம்மாவுக்கு இருக்கலாங்க, எங்க தாத்தாவுக்கு இருக்கலாங்க, ஆனா எனக்கு இருக்கக்கூடாது, எனக்கு இருக்கக்கூடாது, அது வரக்கூடாது. ஏன்னா நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை. அந்த சாபத்தை முறிச்சு ஜெபிக்கிறது யாரு, அதற்காக திறப்புல நிக்கிறது யாரு? எப்போ அது மாறும் அப்படின்னா, நம்முடைய தகப்பனுக்காக தாய்க்குடைய பாவத்திற்காக நம்ம மனம் வருந்தி மன்னிப்பு கேட்காம அது நம்மளை விட்டு மாறவே மாறாது. ஸோ ஒவ்வொருத்தரும் அதை கான்சியஸா வச்சுக்கணும். என் தகப்பனும் என் தாயும் பாவம் செய்தார்கள் ஆண்டவரே. ஏன்னா பணம் அதிகமா வரும்போது, செல்வாக்கு அதிகமா வரும்போது நம்முடைய தகப்பனும் தாய்க்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாதனால அவங்க மனம் போல போன போக்குல அவங்க போவாங்க. அதான் என்னுடைய தகப்பனார் பெரிய குடிகாரர், எங்க தாத்தா ஒரு பெரிய குடிகாரர். வம்சமே சாராயத்தை காய்ச்சறவங்க தான் எங்க வம்சம். மொத்த பேரும் சாராயம் காய்ச்சுவாங்க, எல்லாருக்குமே சாராயம் காய்ச்ச தெரியும். எங்க அப்பாவுடைய வம்சத்திலே கூட பிறந்த 7 பேருக்கும் சாராயம் காய்ச்ச தெரியும். எங்க தாத்தாவுடைய வம்சத்துல எல்லாருக்குமே சாராயம் காய்ச்ச தெரியும். அதனால அவருடைய ஜெனரேஷன் எல்லாருமே எப்படி மாறிட்டாங்கன்னா, பிறந்ததுல இருந்தே அவங்க குடிகாரங்களா மாறிட்டாங்க. அவங்க முன்னாடி வச்சே அப்பா அம்மா தாத்தா குடிக்கிறத பார்த்து அப்படியே மாறிட்டாங்க. ஆனா உண்மையிலே கர்த்தருக்குள்ள வந்ததுக்கு பிறகு கர்த்தர் அந்த சாபத்திலிருந்து ஃபர்ஸ்ட் என்ன விடுதலை ஆக்கினார், அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷனை கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டே வர்றாரு. இனி என் வம்சத்துல அப்படிப்பட்ட சாபம் வராதுன்னு கர்த்தர் சமூகத்துல நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்கள். சோ ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு என்ன ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே எங்க பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை நீர் என்ன செய்யும் அப்படின்னா மன்னியும் ஆண்டவரே. ஒருவேளை நீங்கள் அப்பாவா அம்மாவா இருப்பீங்கன்னா நீங்க சொல்லுங்க, நான் செஞ்ச அக்கிரமத்தை ஆண்டவரே என் கையில வேணா வாங்கிக்கங்க, ஆனா என் பிள்ளைங்க கையில தயவு செய்து வாங்காதீங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னோட போட்டு ஆண்டவரே அது என்னோட இருக்கட்டும், என் பிள்ளைகள், நான் அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன், நான் அதற்காக மனம் திரும்புறேன். ஏன் ஒரு ஆண் மகன் வீட்டுல பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணம் ஆனதுக்கு பிறகு ஏன் நீ நீதியா வாழணும், ஒரு தாயை பார்த்து ஏன் நீ நீதியா வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஸ்பிரிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம் வேண்டாம்.
நீங்க அவங்கள மோட்டிவேட் பண்ண வேண்டாம். நீங்க செய்கிற தவற உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லலாம் வேண்டாம். நீங்க சொல்லாமலே அவங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிட் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப தெரியாது, நீங்க பண்ணும்போது தெரியாது. ஐயோ, அதுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு தெரியும், ஐயோ நம்ம செஞ்சது நம்முடைய பிள்ளைங்க அப்படியே செய்யறாங்களே அப்படின்னு. அதனால எத்தனையோ குடும்பங்களில் நீங்க பார்த்துருப்பீங்க, அவங்க செஞ்ச தப்பு அப்படியே பிள்ளைங்க செய்வாங்க. அவங்க போற வழியில அவங்க பிள்ளைங்க அப்படியே போவாங்க. எந்த தாயும் எந்த தகப்பனும் தான் செய்த தவறை பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். தான் தவறு செய்தாலும் தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்யக்கூடாது என்று தான் நினைப்பார்கள். நான் தான் இதுல விழுந்துட்டேன், நான் தான் இப்படி இருந்துட்டேன், நீயாவது நல்லா இருப்பா, நீயாவது மாறுப்பா அப்படின்னு தான் எல்லா பெற்றோரும் நினைப்பார்கள். ஆனா நம்ம அதுக்காக ஆசைப்பட்டாலும் நமக்கு தெரியாமலே பிள்ளைகளிடத்துல போய் ஒட்டி கொள்ளும். காரணம் என்னன்னா, அதுதான் பாண்டேஜ், அதுதான் வம்சாவளி வருகிற சாபம். ஸோ ஒவ்வொருத்தருமே, ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாயும் நியாயமாய் நடக்க வேண்டிய காலத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நீதி செய்கிறவர், நீதி கேட்கிறவர். ஆண்டவருடைய கரத்தில் எல்லா கணக்குகளும் இருக்கிறது. தகப்பனே, நான் என் பிள்ளைகளுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்னா முன்மாதிரியாய் வாழணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? என் மேல ஒரு மிஸ்டேக் இருக்கக்கூடாது ஆண்டவரே, என் மேல ஒரு தப்பு இருக்கக்கூடாது ஆண்டவரே, நான் வாழணும். எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஒரு ஜெபம் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை கூட தியானிக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் முடிந்தவர்கள் முழங்கால நின்று, தகப்பனே அப்பா, எங்களுடைய தகப்பனார் செய்த அக்கிரமத்தை மன்னியும் ஆண்டவரே, எங்கள் தாயார் செய்த அக்கிரமத்தை மன்னியும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் எங்க முன்னோர்கள் செய்த அக்கிரமத்தை மன்னியும், எங்க தாத்தா பாட்டி செய்த அக்கிரமத்தை மன்னியும். அவர்களுக்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இஸ்ரவேலின் ஜெயபலமான தெய்வமே, ஒவ்வொருத்தரும் தகப்பனே நீர் இரக்கம் பாராட்ட வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் எங்க குடும்பத்தின் மேல, எங்க வம்சத்தின் மேல இப்போ கடந்து வரட்டும் ஆண்டவரே. உங்களை தவிர எங்களுக்கு வேற யாருப்பா இருக்கா? உங்களை தவிர நாங்க வேற யாரிடத்துல போவோம்? நாங்கள் யாரிடத்துல சொல்லுவோம் ஆண்டவரே? சொல்லுவதற்கு எங்களுக்கு யாரும் இல்லை, போக்கிடம் எங்களுக்கு இல்லை. என் தகப்பனார் ஜெபம் பண்ண மறந்துட்டாருப்பா, எங்க தாத்தா ஜெபம் பண்றதுக்கு அறிவில்லைப்பா, உங்களை அவங்க தேடல, உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, உங்களை பார்க்கவும் அவங்க வரல. ஆனா இன்றைக்கு இந்த காலை வேளையில என் கையை மேல உயர்த்தி, ஆண்டவரே என் வம்சத்திற்காக நான் திறப்புல நிக்கிறேன் ராஜா. அவங்க செஞ்ச அக்கிரமத்தை மன்னிங்க ஆண்டவரே, அவங்க செஞ்ச மீறுதல்களை மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. இரக்கம் திரும்பட்டும் ஆண்டவரே. எங்க அப்பாவுடைய எந்த சாபம் என்ன தொடக்கூடாது, எங்க அம்மா மேல இருக்கிற எந்த சாபம் எனக்கு தொடக்கூடாது, எங்க முன்னோர்கள் மேல இருக்கிற எந்த சாபமும் சொல்லுங்க ஒவ்வொருத்தரும். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, அந்த சாபம் என்ன தொற்றக்கூடாதுப்பா, என்ன தொற்றக்கூடாது ஆண்டவரே, என்ன தொற்றக்கூடாது ஆண்டவரே. அந்த சாபம் என்ன தொற்றக்கூடாது, அந்த சாபம் என்ன தொற்றக்கூடாது. ஆமேன் சொல்லுங்கள். ஸோ ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இந்த காலையிலிருந்து இந்த ஜெபம் முடிச்சுட்டு போனதிலிருந்து இன்னைக்கு முழுக்க இந்த காரியத்தை நினைச்சு நீங்க ஜெபிக்கணும். சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஞாபகப்படுத்துவார், உங்க தாத்தா இப்படி பண்ணியிருக்காரு, உங்க அப்பா இப்படி பண்ணியிருக்காரு, மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லுவார். உடனே நீங்க அதுக்காக என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணணும். நீங்க என்ன சொல்றீங்க பாஸ்டர், அப்படி தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா, வேதமே அதுக்கு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையே நமக்கு உதாரணமா இருக்கிறது. நீங்கள் ஆபிரகாமை குறித்து ஆதியாகமத்திலே வாசிப்பீர்களே ஆனால் ஆச்சரியமா இருக்கும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் நீங்கள் எடுப்பீர்களே ஆனால் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கும் போது, எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி, உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றார். இப்ப 26ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 26ஆம் அதிகாரம் இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு பாருங்க. இன்னொரு இடத்துல இதே ஸ்பிரிட் அவருக்கு வேலை செய்து பாருங்க. 26ஆம் அதிகாரத்துல 11-12 வாசிக்கும் போது, பின்பு அமலேக்கு இந்த புருஷனை ஆகிலும் இவன் மனைவி ஆகிலையும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான். ஈசாக்கு, நீங்கள் அதுக்கு முன்னே வாசிங்கள். அங்கே 8வது வசனம், அங்கே நெடுங்காலமாய் தங்கி இருக்கையில் பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அமலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கிற போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காளோடு விளையாடி கொண்டிருந்தான். அமலேக்கு ஈசாக்கை அழைத்து, அவள் உன் மனைவியாய் இருக்கிறாளே, பின்ன ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றார். சோ முன்னாடி கவனிங்க, முன்னாடி தன்னுடைய மனைவிய சகோதரின்னு சொன்னது யாரு? ஆபிரகாம். அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா,
தன்னுடைய மனைவியை பிடிச்சிருவாங்களோ, தன்னுடைய மனைவி நிமித்தமாய் தன்னை கொன்றுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பொய்ய சொல்றாரு. இல்ல, இது எனக்கு மனைவி கிடையாது, இது என்னுடைய சகோதரி. அவளையும் பார்த்து சொல்றாரு, அம்மா நீ எங்க போனாலும் நான் உன்னுடைய பிரதர் தான் அப்படின்னு சொல்லு அப்படின்னு ஒரு பெரிய பொய் அங்க சொல்றாரு. அதே மாதிரி தன்னுடைய சொந்த மனைவியே மறைக்கிற அளவுக்கு அவர் பலவீனம் ஆயிட்டாரு. எல்லாருக்கும் சொல்லியாச்சு. ஆனா அந்த ராஜா கண்டுபிடிக்கிறாரு, என்னப்பா அவனுடைய மனைவியா இருக்கும்போது நீ ஏன்பா இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி, அதனால ஒரு அவமானம் தான். கர்த்தருடைய பிள்ளை ஒரு பொய் சொல்லிச்சு. இப்போ ஆபிரகாம் இவர் விசுவாச வீரன், ஆண்டவரோட நடக்கிறவன். இப்போ அவருடைய மகன் ஈசாக்கு பாருங்களேன், அதே தப்ப அவரும் பண்றாரு. தன்னுடைய மனைவி அழகா இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு ஊர்ல இருக்கிற யாராவது ஒருத்தர் தூக்கிட்டு போயிருவாங்களோன்னு நினைச்சு தன்னுடைய மனைவிய சகோதரின்னு சொல்றாரு. அந்த ராஜா அதை பார்த்த உடனே, ஏண்டா அவனுக்கு மனைவியா இருக்கும்போது நீ ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு அங்கே அவமானப்பட்டு போறான். சோ ஒரு பரிசுத்தவான் செய்த தவறே, ஒரு ஆண்டவரோட நடக்கிற ஒரு மனுஷன் செய்த தவறே தன்னுடைய பிள்ளைகளுக்கு பின்தொடருமே. ஆனால் நம்முடைய அப்பா நம்முடைய அம்மா கடவுளுக்குள்ள எல்லாம் இல்ல. நிறைய பேர் விக்கிரக ஆராதனைக்காரர்களா இருந்தார்கள். அப்போ அந்த சாபம் உங்களை தொடருமான்னு கேட்டா கண்டிப்பா தொடரும். அதற்காக கண்டிப்பா நீங்க ஜெபிக்கணும். கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு வீட்டில் ஜெபிக்கிறதுக்காக போகும்போது ஒரு இந்த சர்ப்பத்தின் ஆவி கொண்ட ஒரு லேடி, ஐயோ அவங்க கதையா சொல்றாங்க. எனக்கு சொல்ல ஒண்ணுமே புரியல. அவங்க அப்படியே நைட்டு 11 மணிக்கு படுத்து கிடக்கும் போது அந்த செவர் பக்கத்துல ஒரு மிகப்பெரிய மலை பாம்பு அப்படியே செவரில் ஒட்டிட்டு இருக்குமாமா. லிட்டரலா இதை பார்த்து ஐயோன்னு கத்தி எந்திரிப்பாங்க. எந்திரிச்சா எதுவுமே இருக்காது. அவங்க பெட்டு கடியில படுத்து கிடக்குமாமா, அவங்க கட்டில படுத்து கிடக்குமாமா. இப்படியே ஜோமணி பார்த்தா அந்த பிசாசு போகவே மாட்டேங்குது. கடைசியில் ஒரு நாள் அந்த பிசாசு ஆடுது. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, நான் இவளை கொண்டு போகாம நான் போக மாட்டேன் அப்படின்னு. நான் உடனே சொல்றேன், இவங்களை கொண்டு போறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, இது இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டது அப்படின்னு. உடனே அது சொல்லுது, அவர் இயேசுவனுடைய ரத்தத்தை தேடினது 10 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஆனா அவ பிறக்கும் போதே என் கூட ரத்தத்தில் அவ உடன்படிக்கை பண்ணிட்டா அப்படின்னு. அவங்க அம்மா குழந்தையா இருக்கும் போது அந்த குழந்தைக்கு ஒரு ஃபிக்ஸ் வியாதி வந்துச்சுன்னு சொல்லி நேர ஒரு அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி கொண்டு போய் அந்த குழந்தையினுடைய பெரு விரல்ல ஒரு ஒரு ரத்தத்தோட அந்த 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 அவங்களோட இரும்பு ஒன்று இருக்கலாம், அதுல கையை கொடுத்து அதுல அந்த ரத்தம் அதன் மேல வலிய வச்சு, இந்த குழந்தை உன்னுடையது, இதை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை அப்படின்னு ரத்தத்தோட உடன்படிக்கை பண்ணதுனால அந்த பிசாசு சொல்லுது, என் கூட சின்ன வயசுல ரத்தத்துல உடன்படிக்கை பண்ணியிருக்குது, நான் இந்த உயிரை கொண்டு போகாம போக மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் ஜெபித்து, சத்துரு பெரியவன் அல்லவே, அந்த சிஸ்டரை மன்னிப்பு கேட்க வச்சு அழ வச்சு தேவ சமூகத்தில் அழுது மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகுதான் கர்த்தர் அதுல இருந்து ஒரு பெரிய விடுதலை அவங்களுக்கு கொடுத்தார். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி நம்ம முன்னோர்களுடைய சாபங்கள் யாருமே தப்பு பண்றதுக்கு அவ்வளவு இதுவா போறதில்லை. பாருங்க, அந்த 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 ஸ்பிரிட் தான் அவங்கள மூவ் பண்ணுது, தள்ளி விடுது. இல்ல, இன்னைக்கு அதை முறிக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. தகப்பன், என் தகப்பன் எப்படி வேணாலும் வாழலாங்க, என் தாய் எப்படி வேணாலும் இருக்கலாம், என் முன்னோர்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா என் முன்னோர்கள் அப்படி இருந்ததுனால, என் தகப்பன் அப்படி இருந்ததுனால நான் அப்படி இருக்கக்கூடாது. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? உங்க அப்பா கஷ்டப்பட்டார், உங்க அப்பா போற இடத்துல எல்லாம் கடன் வாங்கினாரு, உங்க அப்பா இந்த உலகத்துல எதையுமே சம்பாதிக்கல, எதையுமே சாதிக்கல, உங்க அப்பாவுடைய வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம போச்சு. நான் ஒரு நல்ல அப்பாவுக்கு பிறக்கல அப்படின்ற வார்த்தையை பேசுறதை விட நான் சொல்றேன், உங்க அப்பா செய்யாததை நீங்க இந்த உலகத்துல செய்யணும், நீங்க வாழணும், நீங்க சம்பாதிக்கணும், நீங்க உங்க கை நிறைய பணத்தை நீங்க வச்சிருக்கணும். அந்த சாபக்கட்டை முறிக்கிறதுக்காக தான் கர்த்தர் உங்களை தொட்டு இருக்கிறார், கர்த்தர் உங்களை ரட்சித்து இருக்கிறார். அதற்காக தான் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. என்ன ஆமென் சொல்றீங்களா இல்லையா? நாளாகம புத்தகத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, யாபேசனுடைய தாய் அவனை பெற்றெடுக்கும் போது எப்படி பெற்றெடுத்தாலாமா, இந்த குழந்தைய நான் துக்கத்தோடு பெற்றெடுக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு துக்கம்ன்ற பேர் வச்சாங்க. ஆனா அவன் போராடுறான், இல்ல எங்க அம்மா என்ன துக்கம்னு பேர் வைக்கலாம், ஆனா நான் துக்கத்தோட வாழ விரும்ப மாட்டேன். அது எனக்கு உடனே தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக போய் நின்று கதறான், கெஞ்சுறான், ஆண்டவரே இல்ல, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி உங்க கையை அங்க மேல வைக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டாரு. வேதம் சொல்லுது, கண்ணு கட்டாத தூரத்துல ஆண்டவனை தலைவனா வச்சாரு. சோ நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, அப்படி விரும்பக்கூடாது. நீங்க எந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்திருந்தாலும் நான் சொல்றேன், எங்க அப்பா அப்படி அதனால நான் அப்படி சொல்லக்கூடாது. எங்க அப்பா கஷ்டப்பட்டார், நான் கஷ்டப்படுறேன், நான் நல்ல அப்பாவுக்கு பிறக்கலையே, நான் நல்ல அம்மாவுக்கு பிறக்கலையே அப்படின்ற வார்த்தை உங்க வாயில வரவே கூடாது. அவங்க செய்யாட்டி என்ன, நீங்க போராடி வாங்க முடியாதா? யாபேச மாதிரி ஒவ்வொருத்தரும் வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்?
ஆண்டவரே எங்க அப்பா என் மேல வச்ச சாபத்தை கேன்சல் பண்றேன், எங்க அம்மா என் மேல வச்ச சாபத்தை கேன்சல் பண்றேன். இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு உங்க அம்மா நிறைய சாபத்தை கொடுத்துருக்கலாம், உங்க அப்பா நிறைய சாபத்தை கொடுத்துருக்கலாம். பாஸ்டர், எங்க அம்மா சொன்ன வார்த்தை தான் என் வாழ்க்கையில் நடக்குது, எங்க அம்மா என்ன சபிக்கிறாங்க, எங்க அப்பா என்ன சபிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் நல்லது செய்யலைன்னு சொல்லி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, அதுதான் நான் இப்போ அனுபவிக்கிறேன். அதான் நான் சொல்றேன், உங்க அப்பா உங்களுக்கு ஒரு தவறான எதிர்காலத்தை வைத்து விட்டு போனாலும் என் ஆண்டவர் யாபேஸ் மாதிரி உங்களை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் நினைச்சார்னா உங்க தகப்பனார் எழுதின தலையெழுத்த, தாயார் எழுதின தலையெழுத்த கர்த்தர் மாற்றி ஒரு புது தலையெழுத்த கர்த்தர் உங்களுக்கு எழுதுவார். உங்க அப்பா எழுதின தலையெழுத்து கிடையாது, உங்க அம்மா எழுதின தலையெழுத்து கிடையாது, அவர் மாற்றி எழுதுவார், அவர் மாற்றி எழுதுவார். ஆமென். சோ போராடுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடுறாரு, போராடுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடுறாரு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய முன்னோர்களை பார்த்து பார்த்தே, வம்சத்தை பார்த்து பார்த்தே நமக்கு அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க ஒரு கட்டுக்குள்ள நீங்க வந்துடக்கூடாது. நீங்களா ஒரு கோட்டையை கட்டிடக்கூடாது. நம்ம இவ்வளவுதான், நமக்கு பெரிய ஒன்றும் கிடையாது, நம்ம அப்பா ஞானம் இல்லை, நம்ம அம்மா ஞானம் இல்லை, நம்ம அப்பா படிக்கல, நம்ம அம்மா படிக்கல, நம்ம அம்மா சம்பாதிக்கல, அப்படியே நினைச்சிட்டு இருக்காதீங்க. இல்ல இல்ல, ஆண்டவர் இனி உங்களிலிருந்தாவது கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னு ஆசீர்வாதம் ஆரம்பிக்கட்டும். நீங்க ஞானம் உள்ளவர்களா மாறுங்க, நீங்க ஏமாறாதவங்களா மாறுங்க, நீங்க சம்பாதிக்கிறவங்களா மாறுங்க, நீங்க சுகமா வாழுங்க. ஏன்னா நீங்க ஆண்டவரை பெற்றுக்கொண்டீங்கல்ல. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் விட்டுருங்க, இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் போட்டு, ஆனா உங்க வம்சத்திலிருந்தாவது கர்த்தருக்காக எழும்பட்டுமே, சாட்சியா வாழட்டுமே. அதுக்கப்புறமாவது அந்த சாபம் தொடராம இருக்கணுமே. நான் சொல்றேன், உங்களோட அது முடிஞ்சிருச்சு. நீங்க கஷ்டப்பட்டீங்க சிஸ்டர், நீங்க உங்க கஷ்டப்பட்டீங்க பிரதர், உங்க அப்பா அப்படி உங்களை வளர்த்தல, உங்க அம்மா அப்படி வளர்த்தல, அவங்களுக்கு ஞானம் இருந்தோ இல்லையோ, பணம் இருந்தோ இல்லையோ, உங்களை வளர்த்தக்கூடிய சக்தி அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, அவங்களை இந்த மாதிரி ஜெபிக்க பண்றதுக்கு யாரும் இல்லை. ஆனா ஆண்டவர் உங்களை ஜெபிக்க பண்றாரு, உங்களுக்கு சொல்லி தர்றாரு, இதான்ப்பா வழி, இதான்ப்பா வழி. அப்போ சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமாவது நம்ம குடும்பத்திற்காக திறப்பில் நிற்க வேண்டாமா? ஹல்லேலூயா. அந்த தலையெழுத்தை இன்னொருத்தர் மாத்திட்டு போக கூடாது, நீங்க தான் மாத்திட்டு போகணும். ஹல்லேலூயா. என் பிள்ளை மாத்தட்டும்னு நினைக்காதீங்க. ஆண்டவரே என் காலத்துல அதை செய்யுங்க, ஆண்டவரே என் காலத்துல அந்த சாப கட்டு விலகி இருக்கிறத நான் பார்க்கணும், என் காலத்துல எங்க அம்மா அப்பா எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த வேலியை நான் தூக்கி வீசணும். ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நம்ம வம்சத்துக்கு இதான் வேலி, நம்ம குடும்பத்துக்கு இதான் வேலி, நம்ம ஜாதிக்கு இவ்வளவுதான் இதான் வேலி. இல்ல 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 இல்ல, அவங்க என்ன வேலி போடுறது? அதை தகர்த்தெறித்து விட்டு ஓடி வாருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. சோ இன்னைக்கு இந்த நெகேமியாவுடைய அவன் ஒரு ஜெப மனிதன், அவன் பண்ணின முதல் ஜெபம் என்ன அப்படின்னா, என் ஆண்டவரே என் தகப்பனார் எங்க தாயார் செஞ்ச பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. ஏன்னா நாங்க இந்த அளவுக்கு மாறப்படுறதுக்கு காரணம் வேற எதுவும் இல்லை, எங்க முன்னோர்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவம் தான் ஆண்டவரே காரணம். அவங்கள ரத்தத்தில் கிடந்த என்ன, அதான் நீங்க அதை வாசிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். நேற்றைக்கு இரவுல வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம், அதை மட்டும் வாசிச்சு முடிச்சிருவோம். எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுங்கள். எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார், கானான் தேசமே. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம், பார்க்கலாம். 9வது வசனம், எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 9. நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை இரத்தமர ஸ்தானம் பண்ணுவித்து உனக்கு எண்ணெய் பூசி சித்திர தையலாடை உனக்காக உடுத்தி சாயந்தீத்த பாதரட்சிகளை உனக்கு தரித்து கட்ட மெல்லிய புடவையும் மூடிக்கொள்ள பட்டு சலவையும் உனக்கு கொடுத்து. நீங்கள் அப்படியே 15வது வசனத்தை வாசிங்கள். நீயோ வென்றால் உன் அழகை நம்பி உன் அழகிலே உன் கீர்த்தியை புறஜாதிகளுக்கு பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த மகிமையினாலே அது குறைவானதாய் இருந்தது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நீயோவென்றால் உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோரமார்க்கமாய் நடந்து வழிப்போக்கரில் உனக்கு நேர்பட்ட யாவரோடும் வேசித்தனம் பண்ணி. நீங்கள் அப்படியே 4வது வசனத்தை வாசிங்க. உன் பிறப்பின் வர்த்தமானமும் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் கொறி அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும்
உன் பேரில் இரக்கமாய் இருக்கவில்லை. நீ பிறந்த நாளிலே நீ அருவருக்கப்பட்டதனால் நீ வெளியே எரிந்து விடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது நீ மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்திலே கிடந்ததை நான் கண்டு உன் இரத்தத்திலே கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். அப்பொழுது உன் இரத்தத்தினால் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். உன்னை பயிரை போல அநேகமாயிரமாய் பெருகும்படி வைத்தேன். நீ வளர்ந்து பெரியவளாகி மகா சௌந்தரியம் உள்ளவனாய் ஆனாலும் உன் நிர்வாணமும் நான் உன் அருகே கடந்து போகிற போது உன்னை பார்த்தேன். உன்மேல் வஸ்திரத்தை விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று இங்க பாருங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் அவ்வளோ அழகா உன்னை அங்கிருந்து தூக்கி எடுத்தேன், உனக்கு எல்லாத்தையும் நான் செய்தேன். அதான் ஒரு பெண்ணை சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெண்ணுக்கு என்னென்ன தேவை, எந்தெந்த வயசுக்கு என்ன தேவை, எவ்வளோ பாதுகாப்பு தேவை, எல்லாத்தையும் உனக்கு கொடுத்து எல்லா வளர்ச்சியும் உனக்கு கொடுத்து அவ்வளவு மேன்மையா வச்சதுக்கு பிறகு நீ என்ன பண்ணன அப்படின்னா என்னை விட்டு சோரமாய் போன. நீ அழகா இருக்கிறத வச்சு நீ அதை வச்சு என்ன பண்ண, உன் சரீரத்தை விட்டு வேசித்தனம் பண்ணுன. அதனால தான் நான் உன்னை கைவிட வேண்டிய சூழ்நிலை. இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ளதான் இந்த நெகேமியா அவனுடைய முன்னோர்கள் அப்படி கர்த்தரை விட்டு தூரத்தில் போனாங்க. ஆண்டவர் அந்த ஜாதியை மட்டும் தனியாக தெரிஞ்சுக்கிட்டு அவளை நேசிச்சு நடத்தினாரு. இவங்க துரோகம் பண்ண உடனே கர்த்தருடைய கை அவர்களிடம் எடுக்கப்பட்டுருச்சு. சாபத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்பட்டார்கள். இப்போ அந்த பாரத்தை தான் நெகேமியா தன்னுடைய இருதயத்தில் சுமக்கிறாரு. அப்படி சுமக்கிறாரு. இல்லை இல்லை, எங்க அம்மா அப்பா என் ஆண்டவருக்கு பண்ணின கொடுமை கொஞ்சம் இல்லை, ரொம்ப பெருசு. எங்க அம்மா அப்பாவுக்கு சகலத்தையும் கொடுத்தது கர்த்தர். ஆனா எங்க அம்மா அப்பா எங்க அப்பா ஏசப்பாவை மதிக்கல. இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். பிரதர் சிஸ்டர், உங்களை ஆண்டவர் எங்கிருந்து தூக்கி எடுத்தார்? எங்கிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்தார்? எங்கிருந்து ஆண்டவர் உங்களை எடுத்தார்? ஆனா நீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் கைவிட்டு விட்டார் என்றால் உங்களுடைய மதில் சுவர்கள்லாம் எடுக்கப்படும். பின் சன்னதிக்கு அது சாபமா மாறிடும். ஸோ எல்லாருமே ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே என்னையும் என் தகப்பனையும் என் தாயையும் என் முன்னோர்களையும் மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? நெகேமியாவுடைய ஜெபமே அதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே என் மேல் இரக்கம் காண்பீம் என்று கர்த்தர் சமூகத்தில் முழு பலத்தோட கூப்பிடுங்க. எங்க அப்பா நல்லவர் அல்லப்பா. எங்க அப்பா மனுஷனுக்கு முன்னாடி நல்லவரா இருந்தாரு, ஆனா அவருடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்லை, நல்ல வாழ்க்கை இல்லை. நம்ம எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் நம்ம அப்பா ரொம்ப நல்லவர், நம்ம அம்மா ரொம்ப நல்லவங்க, ஆனா ஆண்டவருக்கு விரோதமா அவங்க எத்தனையோ தவறுகளை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க இந்த உலகத்துல ஒரு சன்மார்க்க ஜீவனம் பண்ணினாங்க, ஆனா அவர்களை தூக்கி எடுத்த ஆண்டவரை அவங்க மதிக்கவே இல்லை. அவர்களை தூக்கி எடுத்த ஆண்டவர் அவங்க நினையாமற் போனார்கள். அவங்க நிறைய பேர் விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நின்னாங்க, கர்த்தரை மறந்துட்டாங்க. நீங்க இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்றதற்கு உங்க அம்மா அப்பா ஒரு பெரிய காரணம், உங்க முன்னோர்கள் பெரிய காரணம். ஆனா அவர்களை காப்பாற்றினது, அவர்களை போஷித்தது எல்லாமே கர்த்தர் தான். உங்களை இந்த ஆலயத்துல இன்னைக்கு கொண்டு வைக்கணும்ன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக உங்க முன்னோர்களை கர்த்தர் அவ்வளவு பிரச்சனை பண்ணி அவங்களை காப்பாற்றினார் கர்த்தர். உண்மைதானே? எஸ் சொல்லுங்க ராஜா, ராஜா. இயேசுவே எங்களுடைய முன்னோர்களுடைய சாபம் எங்களை விட்டு மாறட்டும்னு சொல்லுங்க. எங்க அப்பா எனக்காக வச்சிருக்கிற அந்த வேலையை நான் தகர்க்கிறேன்னு சொல்லுங்க. உனக்கு மூளை இல்லைன்னு சொல்லலாம், நீ வளர மாட்டேன்னு சொல்லலாம், உன் வாழ்க்கை அப்படியே அமையும்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. நீ பைத்தியம் அப்படின்னு உன்னை திட்டலாம், உனக்கு ஞானமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இல்ல இல்ல இல்ல, கர்த்தர்
இன்றைக்கு கர்த்தர் மன்னித்து அவர்களுடைய தலையெழுத்து அவர்கள் வைத்த அந்த தாக்கீதை கர்த்தர் உடைத்து உங்களை தலை நிமிர பண்ணுகிறதற்கு, உங்களை வெற்றி அடைய பண்ணுகிறதற்கு இயேசு வல்லவராய் இருக்கிறார். அவர்கள் சொல்லுவது நடக்க போவது இல்லை. அவர்கள் சொல்றது நடக்க போறது இல்ல. கர்த்தர் உன் தலையெழுத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களை தலையெழுத்தை மாற்றுறாரு. உங்க பிள்ளைகளுடைய தலையெழுத்தை கர்த்தர் மாற்றுறாரு. அந்த சாப கட்டு இன்றையோட முடிகிறது. அந்த அக்கிரமத்தின் கட்டு இன்றையோடு முடிகிறது. தகப்பன் மேல் இருக்கிற சாபம், தாயின் மேல் இருக்கிற சாபம், தலைமுறைகள் மேல் இருக்கிற சாபம் இன்றைக்கு உடைகிறது. கைகளை மேல உயர்த்தி கர்த்தாவே எங்களை மன்னியும் சொல்லுவோம் சொல்லுவோம் சொல்லுவோம். எங்க முன்னோர்களை மன்னியும் ஆண்டவரே, எங்க அம்மா அப்பாவை மன்னியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மழையாக இறங்கணுமே, என்னை மூற்றும் நனைக்கணுமே. சொல்லுவோம் எல்லாரும். மழையாக இறங்கணுமே, என்னை மூற்றும் நனைக்கணுமே. என் அன்பே என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் அன்பே என் உயிரே. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். மழைக்காக மாலைக்காக காத்திருக்கும் பயிர் போல, பயிர் போல நான் காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்ப்பா. இப்ப கைய மேல உயர்த்தி மழையாக இறங்கணுமே. ராஜாவே என்னை இப்போ இப்போ நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் வேறு பிரிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. மன்னியும் அப்பா, எங்க முன்னோர்கள் செய்த பாவங்களை மன்னியும். நான் திரும்ப திரும்ப இதை ஒரு 10 டைம் சொல்லி இந்த ஆராதனை முடிக்க போற. மழையாக மழையாக இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மழையாக 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 ஓ நானைக்கணுமே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. இந்த நாள் முழுதும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். உலகத்திலே இருக்கிற எந்த நோய் தொற்றுகளும் எங்க பிள்ளைகளை அணுகவே கூடாது. அவர்கள் குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், அவர்கள் செய்கிற வேலை, பண்ணுகிற பிரயாணம் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருமாண்டவரே. ஆயிரக்கணக்கான ஜெப குறிப்புகளை சொல்லி இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அவர்கள் சொல்லி இருக்கிற ஜெப குறிப்புகள் அத்தனையும் இந்த 21 நாட்களும் சாட்சியின் குறிப்புகளாய் மாறுவதாக. நாங்க இந்த லாக்டவுன்ல ஆண்டவரே ஒரு பெரிய தரிசனத்தோடு நாங்கள் இறங்கி இருக்கிறோம். இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய திருச்சபையை உமக்காக கட்டி எழுப்ப வேண்டும் ஆண்டவரே. இந்த பட்டணத்தில் பெரிய திருச்சபைகள் ரொம்ப குறைவு. ஆனால் அந்த திருச்சபையை கட்டி எழுப்புறதற்கு எங்களோட நிறைய பேர் கை கோர்த்திருக்கிறாங்க ராஜா. அவர்களுக்கு ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. அவர்கள் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் பலன் வேண்டும் ஆண்டவரே. இன்னும் போதாதப்பா, ஆயிரக்கணக்கான பேர் இந்த தரிசனத்துல எங்களோட இணையணும். அவங்களை அதுக்கு பலப்படுத்துங்கப்பா. இந்த திருச்சபை கட்டுவதற்காய் உதவி செய்கிற கொடுக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களுக்கு நிறைய கொடுங்க. உங்க மகிமை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த உம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக.
ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.